we are discussing this types of coals. Okay, types of coals வந்து நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பிட் அப்படிங்கிறது என்னன்னா ஃபஸ்ட்டு உருவாகும் போது மண் எல்லாமே கலந்து கிடக்கும். ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, பிட். ஓகே, ஸோ அந்த பிட் இஸ் சேஞ்ச் இன்டோ லிக்னைட். ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா லிக்னைட். இட் இஸ் அ ப்ரௌன் கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க, ப்ரௌன் கோல்னு சொல்லுவாங்க. ஏன், பிட்டு வந்து என்ன கலரில் இருக்கும், ப்ரௌன் கலர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ 30% வந்து என்ன இருக்கும், கார்பன் இருக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க, ப்ரௌன் கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இட் இஸ் அ ப்ரௌன் கலர் கோல் ஆஃப் த லோயஸ்ட் கிரைடு. ஸோ த கார்பன் கண்டென்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25 to 35. ஓகே, 25 to 35% இருக்கும். த அமௌண்ட் ஆஃப் high amount of water and makes up the almost of half our total coals reservoirs. ஸோ இதுலேருந்து என்ன எடுப்பாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி. லிக்னைட்லேருந்து என்ன எடுக்கலாம், எலக்ட்ரிசிட்டி, generation of electricity. Okay, so next one it is, so the lignite is converted into this subpediments. Pediments முன்னாடி ஒன்று இருக்கும், that is called this subpediments. It is a dark in color. Okay, எப்படி இருக்கும், it is a darker and harder. Over time this subpediments coal is formed. So it is this எப்படி இருக்கும் அப்படின்னா 35 to 44%, 34 to 35 to 44% வந்து கார்பன் இருக்கும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா the fuel for this electricity power generations. Okay, electricity power generation தான் இது யூஸ் பண்ணுவாங்க. sulfur content other types of burns cleaner, clean பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் it is பிட்டமெண்ட்ஸ் கோல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் it is பிட்டமெண்ட்ஸ் கோல். பிட்டமெண்ட்ஸ் கோல் என்ன கொடுத்துருப்பாங்க, சாஃப்ட் பிட்டமெண்ட்ஸ் கோல். ஓகே, சாஃப்ட் பிட்டமெண்ட்ஸ் கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ பிளாக் கோல். இட் இஸ் அ பிளாக் கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இந்த சப்பிட்டமெண்ட்ஸ் கோல் இட்ஸ் டெவலப்டு இன்டூ பிட்டமெண்ட்ஸ் கோல். சப்பிட்டமெண்ட்ஸ் கோல் என்ன செஞ்சிடும், டெவலப்ஸ் இன்டூ பிட்டமெண்ட்ஸ் கோலாக இருக்கும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா 45 to 86% of carbon is here. High heating value generate the, it is also used for the generating electricity. So other important coal அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னென்னது, to provide this coke to iron in the steel industries. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, ஹோல் வந்து இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டீல் ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ப்ரொவைட் திஸ் கோக் டு, ஸோ அந்த நிலக்கரி கட்டி இருக்கே அதை கோக் அப்படிம்பாங்க. ஸோ டு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் என்னது அப்படின்னா கன்வெர்டட் இன் டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் விச் ஆர் யூஸ் டு மேக் பெயிண்ட்டு, லைனானு, மெனி அதர் ஐட்டம்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா ஆந்த்ரசைட் கோல். லாஸ்ட் ஒன் என்னது, anthracite coal. Okay, so one by one we have to see that. So first one என்ன அப்படின்னா நம்ம plants animals எல்லாம் buried ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலே it contains mainly carbon மட்டும் இருந்துச்சு. Since the whole is formed by the conversion of dead plant materials, only dead plant materials. So having for this that carbon, the process conversion of dead plant materials into coal, it is called this carbonization. Okay, it is called this carbonization. So now we are discussing this types of coals. Already I will explain பண்ண ஏற்கனவே நான் என்ன செஞ்சுருக்கேன், இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ 3 types of coals கொடுத்துருப்பாங்க, பட் வந்து 4 types இருக்கும். சப்எண்டமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஓகே, சப்எண்டமெண்ட்ஸ் வந்து இட் இஸ் பை ப்ராடக்ட் மாதிரி தான் வரும், அதனால் உனக்கு கொடுக்கல. ஓகே, ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது, லிக்னைட்டு, பிட்டுமெண்ட்ஸு, ஆந்த்ரசைட்டு. ஓகே, ஸோ இந்த பிக்சர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அரௌண்ட் 300 million years ago ஃபாரஸ்ட் கவர்டு த என்டையர் எர்த் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் இருந்துச்சு. ஸோ டெட் பிளான்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் என்ன செஞ்சு அழிஞ்சிச்சு டு ஃபார்ம் த கார்பனை வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அப்படி கிரியேட் பண்ணுறது இந்த டெட் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் இன்ட்டு கோல். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த டெட் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும் கன்வெர்ட் ஆகுறது தான் என்னது, கார்பனைசேஷன். ஓகே, ட்ரீஸ் ஆர் ட்ரைட் அண்ட் ஃபார்ம்டு ஃபார் திஸ் த பிட். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யும், பிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பிட்டு எப்படி இருக்கும், சாஃப்ட் ப்ரௌன் கலர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ப்ரௌன் கலர் சப்ஸ்டன்ஸ் இட் ஹேவிங் ஃபார் திஸ் 30% ஆஃப் கார்பன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா pit got compressed to form lignite. Okay, so that has a carbon content is 38%. Okay, 25 to 38% வரைக்கும் இருக்கும். 25 to 38% is recorded as the lowest grade of coal அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Recorded as the lowest grade of coal அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க lignite. ஸோ இது என்னென்னா lignite contains high amount of water and makes up almost half of our
total coal reservoirs. Total coal reservoirsல இது கொஞ்சம் இருக்கும். It is used for this electricity. அதான் electricity power generations. Okay. So next one it is pediments. Okay, next one it is pediments கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இடையில என்ன ஃபார்ம் அப்படின்னா subpediments அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகும். ஸோ அந்த subpediments என்ன இருக்கும் அப்படின்னா lignite. Before we discuss this, lignite வந்து என்ன கலரில் இருக்குன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஓகே, subpediments coal அப்படிங்கிறது என்னென்னா டார்க் அண்ட் கலராக இருக்கும், ஹார்டராக இருக்கும். ஸோ ஓவர் த டைம் ஆஃப் subpediments to form this pediments. ஓகே, ஸோ இதான் என்ன செய்யும் pediments-ஐ உருவாக்கும். pediments coal is 65%. ஓகே, pediments coal என்னது அப்படின்னா ஸோ 45 to 65% வந்து கார்பன் இருக்கும். 45 to 65% கார்பன் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இட் வில் பி யூஸ்ட் ஃபார் பவர் ஜென்ரேஷன். அனதர் டைப் ஆஃப் ஃபியூவல் இட் இஸ் கால் திஸ் கோக். கோக்குக்கு இதுக்கெல்லாம் இந்த என்ன செய்ய யூஸ் ஆகும். ஸோ அதர் இம்பார்ட்டன்ட் ஆஃப் திஸ் அண்ட் கோல் இஸ் என்னென்ன அப்படின்னா ப்ரொவைட் த கோக் டு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தட். பை ப்ராடக்ட்ஸ் என்னது அப்படின்னா இட் கன்வெர்ட்டட் இன்டு டிஃபரெண்ட் கெமிக்கல்ஸ் விச் ஆர் யூஸ் டு மேக் paint, nylon, many other items. Yeah. So next one it is anthracite. So last one it is anthracite. It is a hard coal. இது என்ன சொல்லுவாங்க? Hard coal சொல்லுவாங்க. So 90% of carbon is here. Okay. So this is the highest grade coal. This is the highest grade coal. Anthracite it is the highest grade coal. It has very light weight and highest heat content. Anthracite coal is very hard, deep black and shiny. Deep black and shiny இருக்கும். Okay. So 86 to 97%. So mostly 90% is here. Okay. It burns longer with a more heat and less dust. Okay, less dust. So next one it is when heated the air, coal bands produce mainly carbon dioxide மட்டும் தான் என்ன செய்யும் நல்லா ரிலீஸ் பண்ணும். ஓகே, when carbon dioxide மட்டும் என்ன செய்யும் நல்லா ரிலீஸ் பண்ணும். carbon dioxide gases release பண்ணும். Coal is processed in industries to obtain coal, coke, tar and coal gas. Okay, so இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வரும்பா. ஸோ என்னென்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாட்டில் காஸ்ட் வரும், ரிஃபைன் கேஸ். ஓகே, 40% டிகிரியில் என்ன செய்யும் லோ 40 டிகிரி செல்சியஸ்லாம் இதெல்லாம் வரும். ஓகே, ஸோ கோக்கு, கோல், தார் அண்ட் கோல் கேஸ் இட் வில் பி ப்ரொடியூஸ்ட். coke fuel-ஆக யூஸ் பண்ணும்போது it is a hard and porous substance, so it is a separate iron from iron ore. So it is also used in the manufacture of steel. It produces a very little smoke while it burns. Okay, coke it will be produced. Okay, so next one is a whole gas. Whole gas எப்போ வரும் அப்படின்னா it is a inflammable gas is converted into diesel. It converted into diesel at a particular temperature. It will be produced 250 degree Celsius to 350 degree Celsiusல வந்து என்ன செஞ்சிரும் டீசல் வர ஆரம்பிச்சிரும். ஓகே, ஸோ நம்ம ஹாட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹீட் பண்ண ஒவ்வொரு ப்ராடக்டாக வரும். கோல் தார். ஓகே, கோல் தார் லாஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ஹோல் தார். ஸோ ஹோல் தார் இட் இஸ் மெயின்லி யூஸ் டு மேக்கிங் ஃபார் ரோட்ஸில் யூஸ் பண்ணுவாங்களா தார். ஸோ அதுவும் என்னதான் அப்படின்னா ஹோலோட ப்ராடக்ட் தான். இட் இஸ் அ பிளாக் ஆர் brown viscous liquid mixture nearly 200 and different substance. அதில் என்ன இருக்கும் 200 and different substance வந்து நிறைய இருக்கும். ஸோ இது எதுலேருந்துலாம் எடுக்காங்க மேக்கிங் டைஸ் பண்ணுவாங்க, பெயிண்ட்ஸ், பிளாஸ்டிக்ஸ், பெர்ஃப்யூம்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், naphthalene balls it will be produced. Okay, so liquefied petroleum gas வந்து used to house as well as the industries. Diesel and petrols are used as fuels for vehicles use பண்ணுவாங்க. It is also used to run electric generators. Petrol used to solvent for dry cleaning का petrol use பண்ணுவாங்க. Kerosene is used for fuel for stoves and also jet tanks use பண்ணிட்டு இருக்காங்க. Lubricating oil reduces wear this corrosion of emissions. Grease use பண்ணுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம். ஓகே, ஸோ various purpose for it will be used. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க anthracite gas. anthraciteல எவ்வளோ இருக்கும் 90%. ஓகே, 90% of carbon. That's used to separate the iron from the iron ore. That's used to separate the iron from coke. Okay.